மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் சரவணன். சரவணன், தற்போதுக்கு அணைக்கு வரும் நீரின் அளவு, அதிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு குறித்த முழு தகவல். ஈரோடு, கரூர், திருப்பூர் ஆகிய 3 மாவட்டங்களின் விவசாயம் மற்றும் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உள்ள பவானிசாகர் அணையில் கடந்த சில மாதங்களாக அணையின் நீர்மட்டம் மொத்த அளவான 105 அடியிலிருந்து 45 அடியாக சரிந்தது. கடும் கோடை வெப்பம் வாட்டியதை அடுத்து அணை நீர் வற்றிவிடுமோ என்ற அச்சம் 3 மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே நிலவி வந்த நிலையில்தான் அதற்கு நம்பிக்கையூட்டும் வகையில் கடந்த ஒரு மாதமாக பெய்து வரும் மழை ஆறுதலை தந்துள்ளது. நீலகிரி மலைத்தொடர் மற்றும் கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் மழை நீர் பெருக்கெடுத்து பவானிசாகர் அணைக்கு பில்லூர் அணை தனது முழு கொள்ளளவை எட்டியதை அடுத்தும் கடந்த மாதம் 27ஆம் தேதி முதல் பில்லூர் அணைக்கு வரும் உபரி நீர் முழுவதும் அப்படியே வெளியேற்றப்பட்டது. பில்லூர் அணையிலிருந்து வெளியேற்றப்பட்ட சுமார் 15000 கன அடி தண்ணீர் முழுவதும் பவானிசாகர் அணைக்கு வந்து சேர்ந்தது. தற்போது உதகை மலைப்பகுதியில் பெய்து வரும் மழைநீர் முழுவதும் மாயாற்றின் வழியாக பவானிசாகர் அணைக்கு வந்து சேர்கின்றது. நேற்று இரவு அணைக்கு வரும் நீர்வரத்து 2000 கன அடியாக இருந்த நிலையில் அது படிப்படியாக அதிகரித்து இன்று காலை 8 மணி அளவில் 8000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி அணையின் நீர்மட்டம் 61 அடியாக இருந்த நிலையில் இன்று 66 அடியை தாண்டியுள்ளது. அணையில் தற்பொழுது 9.41 TMC நீர் இருப்பு உள்ளது. நீர் வெளியேற்றம் என பார்த்தால் வாய்க்காலில் 5 கன அடியும், குடிநீர் தேவைக்காக 200 கன அடி என மொத்தம் 205 கன அடி நீர் மட்டுமே வெளியேற்றப்படுகிறது. நீர்வரத்து அதிகரிப்பதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் உயர்வதால் 3 மாவட்ட விவசாயிகளுக்கு பெரும் ஆறுதலும் மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சரவணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.